கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள 700 மங்கலத்தை சேர்ந்தவர் ராஜேஸ்வரி. மாற்றுத்திறனாளியான இவர் தனது பெற்றோர்கள் இறந்து போன நிலையில் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இதை அறிந்த தமிழக வெற்றிக் கழகம் கரூர் மாவட்ட தலைமை நிர்வாகிகள் இவருக்கு 1,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக வீடு கட்டி கொடுத்துள்ளனர். இதில் நிர்வாகிகள் கபில், காமராஜ், லெசி, அருண், முருகேஷ், கார்த்திக், சிவா ஆகியோர் உடன் இருந்தனர். கோஆப்டெக்ஸ் தீபாவளி பண்டிகை கால விற்பனை 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 30 விழுக்காடு தள்ளுபடியுடன் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டுக்கான தீபாவளி தள்ளுபடி விற்பனையை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்திற்கு தீபாவளி 2024 விற்பனை குறியீடாக ரூபாய் 1 கோடி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திட மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிகழ்வில் சென்னை முதுநிலை மண்டல மேலாளர் அருள்ராஜன், செங்கல்பட்டு வட்டாட்சியர் பூங்குழலி, செங்கல்பட்டு விற்பனை நிலைய மேலாளர், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருச்சியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன், காவிரி டெல்டா பாசன வாய்க்கால் சங்கத்தின் நிர்வாகி வெங்கடேசன், தீட்சிதர் மற்றும் 25க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருச்சி தென்னூரில் உள்ள தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான அலுவலகத்துக்கு தலைமை பொறியாளரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் தமிழ்நாடு மின்சார வாரியம் தட்கல் திட்டத்தை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு வேளாண் மின் இணைப்பு 90 நாட்களில் வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. ஆனால் விவசாயிகள் தட்கல் முறையில் பணம் செலுத்தினாலும் 90 நாட்கள் கடந்த பின்னும் இதுவரை மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. இந்த திட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் 30,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பணம் கட்டியும் மின் இணைப்பு பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். எனவே மின்சார வாரியம் கால தாமதம் செய்யாமல் விவசாயிகளுக்கு உடனடியாக மின்சாரத்தை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மின் இணைப்பு மிக காலதாமதமாக கொடுக்கிறார்கள் என்பதை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இன்றைக்கு திருச்சியினுடைய தலைமை பொறியாளரை சந்தித்து மனு ஒன்றை கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக காவிரியில் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் விவசாயிகள் மின் மோட்டாரை பயன்படுத்தி தான் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை கருத்திலே கொண்டு தட்கல் முறையிலே பணம் கட்டி கிட்டத்தட்ட 2.5-3 லட்சம் ரூபாய் பணம் கட்டி அவர்கள் உடனடியாக 90 நாட்களிலே கொடுக்க வேண்டிய மின் இணைப்பை 2 வருடமாக அவர்கள் கொடுக்கவில்லை என்பதையும், ரெகுலர் முறையிலே வரக்கூடிய மின் இணைப்பு கிட்டத்தட்ட 11 வருடங்களாக செயல்படுத்தவில்லை என்பதையும் வலியுறுத்தி இன்றைக்கு தலைமை பொறியாளரை சந்தித்து இன்றைக்கு நாங்கள் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே அவர்கள் விரைவாக கொடுக்கிறேன் என்று ஒரு உறுதி அளித்திருக்கிறார்கள். இதை நாங்கள் கண்காணித்து அவர்கள் அதில் செய்யவில்லை என்று சொன்னால் சென்னையிலே ஒரு அடையாள உண்ணாவிரதம் இருப்பதற்கான ஒரு முயற்சிகளை எடுப்போம் என்பதை இந்த தருணத்திலே கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் தமிழக காவல்துறை தலைவர் சங்கல் ஜுவார் தலைமையில் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த காவல்துறை தலைவர் சங்கர் ஜுவாலுக்கு காவல்துறை மரியாதை வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையர் அஜய் பட்நாயக்கர் மற்றும் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன், துணை ஆணையர் ஸ்டாலின் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் சார்பில் போதையில்லா தென்காசியை உருவாக்கும் நோக்கத்தில் போதை ஒழிப்பு பேரணி வருகிற 6ஆம் தேதி சங்கரன் கோவிலில் நடைபெறுகிறது. இது தொடர்பாக வாய்ஸ் ஆஃப் தென்காசி நிறுவன தலைவர் ஆனந்த் ஐயாசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், போதையற்ற இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு போதையில்லா தென்காசி என்ற பெயரில் பிரம்மாண்ட பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, ஜோஹோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீதர் வேம்பு ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தனர். வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் கடந்த 2 வருடமாக தென்காசி மாவட்டத்தில் அனைத்து விதமான வளர்ச்சி, குறிப்பாக கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சி, நீர்நிலை பாதுகாப்பு, விவசாய பாதுகாப்பு, இப்படி பலதரப்பட்ட முயற்சிகளை வாய்ஸ் ஆஃப் தென்காசி தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷனோட நோக்கம் இன்னும் 10 வருடங்களில் இந்தியாவில் இருக்கும் 800 மாவட்டங்களில் தென்காசியை நம்பர் 1 மாவட்டமாக உயர்த்த வேண்டும், மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த மாற்றத்தை தொடங்கி மாற்றத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி முன்னெடுப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சுங்குவாச்சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள சாம்சங் தொழிற்சாலையில் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் ஊதிய உயர்வு, 8 மணி நேர பணி மற்றும் CITU தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் 9ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இந்நிலையில் ஊழியர்களின் தொடர் போராட்டத்தை அடுத்து தொழிற்சாலை நிர்வாகம் ஒப்பந்த ஊழியர்களை பணியமர்த்தி வருகிறது. தொழிற்சாலை நிர்வாகத்தின் செயலை தொழிற்சாலை ஊழியர்கள் சங்கம் கண்டித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தீயணைப்புத்துறை சார்பாக வேடந்தாங்கல் ஊராட்சிக்குட்பட்ட வளையப்புத்தூர் கிராமத்தில் உள்ள ஏரியில் வடகிழக்கு பருவமழை மற்றும் வெள்ளம் மீட்பு பணிகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை ஒத்திகை நிகழ்ச்சி மதுராந்தகம் தீயணைப்பு நிலைய அலுவலர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தீயணைப்பு குழுவினர் வடகிழக்கு பருவமழையின் போது பொதுமக்கள் எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது, இதில் தீயணைப்பு குழுவினர் மழையின் போது 1 லிட்டர் வாட்டர் கேன், தெர்மாகோல் 20 லிட்டர் தண்ணீர் கேன், லாரி, டியூப், வாழைமரம் ஆகியவைகளை கொண்டு வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டால் எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது குறித்து விளக்கினர். இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் வட்டாட்சியர் துரைராஜன், வேடந்தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் வேதாச்சலம் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் மணிமாறன் என்பவர் சேலத்தில் மொத்த விற்பனை செய்யும் கடைகளில் தங்கள் நிறுவனத்தின் பெயரில் போலியான டீத்தூள் விற்கப்படுவதாக சேலம் அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவுத்துறையில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் சூரமங்கலம் பகுதியில் சோதனை மேற்கொண்டதில் அப்போது உழவர் சந்தையில் ஒரு கடையில் தனியார் நிறுவனத்தின் பெயரில் போலியான டீத்தூள் தயாரித்து விற்பனை செய்தது தெரியவந்தது. மேலும் கடையில் சோதனை நடத்தியதில் போலியான சோப்புத்தூள், உப்பு, நெய் உள்ளிட்ட பொருட்கள் பிரபல தனியார் நிறுவனத்தின் பெயரில் தயாரித்து விற்பனை செய்வதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த பொருட்களை விற்பனை செய்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த மதன் ராவ் என்பவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, கூலிப், பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருவதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உத்தரவின் பேரில் போதைப் பொருள் தடுப்பு தனிப்படையினர் பெரியகுளம் அருகே உள்ள கள்ளிப்பட்டி பகுதியில் சுப்பிரமணி என்பவர் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அதில் அவரது வீட்டில் ரகசிய அறையில் இருந்த 8 மூட்டை கூலிப், பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் வீட்டின் உரிமையாளர் சுப்பிரமணியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருச்சி கேம்பியன் மேல்நிலைப்பள்ளி, காட்டூர், மான்ஃபோர்டு பள்ளி, காஜா நகர், சமதப்பள்ளி, திண்டுக்கல் ரோட்டில் உள்ள ராஜம் கிருஷ்ணமூர்த்தி பள்ளி என திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 9 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதனையடுத்து அனைத்து பள்ளிகளிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாயகளுடன் சென்று சோதனை மேற்கொண்டனர். முன்னாள் நடுவ நிதி அமைச்சர் ப. சிதம்பரத்தின் 79வது பிறந்த நாளையொட்டி சென்னை கொருக்குப்பேட்டையில் 500 பேருக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இம்முகாமை கார்த்திக் சிதம்பரத்தின் மனைவி மருத்துவர் ஸ்ரீநிதி சிதம்பரம் துவக்கி வைத்து மருத்துவ சிகிச்சைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை அளித்து இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கும் நிலையில் மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் மருந்து கடைகளில் மாத்திரை வாங்கி உட்கொள்வதால் கலப்படங்களுக்கு வழிவகுப்பதாக குற்றம் சாட்டினார். ஒரு காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு லைஃப் ஸ்பேன் 39 வயதே தான் இருந்தது. பல தொற்று நோய்களில் மக்கள் இருந்தார்கள். ஆனால் அதற்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் நிறைய நலத்திட்டங்கள், தடுப்பூசிகள், கர்ப்பிணிகளுக்கு அரசு பிரைமரி ஹெல்த் சென்டர் மூலமாக செக்கப்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல திட்டங்கள், நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நடந்ததுனால தொற்று நோய்களுடைய ஆதிக்கம் குறைந்தது. இப்போது ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் நீரிழிவு நோய், டயபெட்டிஸ், இரத்த அழுத்தம், புற்றுநோய், இது போன்ற நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தான். ஒரு ஆய்வின்படி இந்தியா தான் உலகத்துக்கே டயபெட்டிஸ் கேபிட்டல், ஹார்ட் டிசீஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம். இந்த மாதிரி மருத்துவ முகாம்கள் நடத்தும் பொழுது இந்த மாதிரியான நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், இதய நோய், அதுக்கப்புறம் உடல் எடை ரொம்ப அதிகம் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை சீக்கிரம் கண்டுபிடிச்சு சிகிச்சை கொடுத்து தீர்வு காண முடியும். அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திரு எஸ். ஷாம் சாகர் சவுந்தர் மருத்துவமனையுடைய இயக்குனர், அவர்களுடைய குடும்பத்தினர், வடசென்னை திரு கே. சவுந்தரராஜன், இவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் முதல் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் அருணா துவக்கி வைத்து புதிய ரகங்களை பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் கோஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர் நாகராஜன், முக்கனி கார்ப்பரேஷன் விற்பனை நிலைய மேலாளர் பாண்டியன், புதுக்கோட்டை தாசில்தார் பரணி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி வஉசி மத்திய பேருந்து நிலைய வளாகத்துக்கு உடும்பு திடீரென்று புகுந்ததால் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். தொடர்ந்து உடும்பு அங்குமிங்கும் ஓடியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் பேருந்து நிலைய வளாகத்தில் செல்போன் கடையினுள் புகுந்திருந்த உடும்பை லாபகரமாக பிடித்து வனத்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். பேருந்து நிலைய வளாகத்துக்குள் திடீரென உடும்பு புகுந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி, வேலம்பட்டி, சந்தூர், குள்ளம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஜெகதேவி, அச்சமங்கலம், தொகரப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான கிரானைட் தொழிற்சாலைகள், கிரானைட் பாலிஷ் செய்து விற்பனை செய்யும் நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனங்களில் இருந்து அப்பகுதியை சேர்ந்த சிலர் கழிவு கற்களை வாங்கி கம்பிவேலி கற்கள் மற்றும் கழிவுநீர் தொட்டி மூடும் கற்களாக விற்பனை செய்து வருகின்றனர். இந்த கற்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் முறையாக அந்த கற்களை கொண்டு செல்லாமல் திறந்த வெளியில் எந்தவித பாதுகாப்பு முறைகளையும் பின்பற்றாமல் கொண்டு செல்கின்றனர். மேலும் சாலை வளைவுகளில் திரும்பும் போது பாரம் தாங்காமல் லாரிகள் கவிழ்வது தொடர்கதையாகி வருகிறது. எனவே பெரிய அளவில் விபத்துக்கள் ஏற்படும் முன் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் செந்தில், சந்திரா தம்பதியினர். இவர்களது மகன் அபிஷேக் பெத்தநாயக்கன் பாளையத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த மாணவன் தனது செல்லியம் பாளையத்தில் இருந்து தான் பேருந்தில் பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஆனால் மாணவனின் வீடான சக்தி நகரில் இருந்து செல்லியம் பாளையத்துக்கு 7 கிலோமீட்டர் மிதிவண்டியில் தான் தினமும் செல்ல வேண்டும். அதற்கு 45 நிமிடம் ஆகும் என்பதால் குறித்த நேரத்துக்கு பள்ளிக்கு செல்ல முடியாமல் காலதாமதமாக செல்ல வேண்டிய நிலை இருந்ததால் அபிஷேக் பேட்டரி மூலம் தனது பழைய சைக்கிளை இயக்க வேண்டும் என முடிவு செய்தார். இதற்காக 9ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்தே தனது தந்தை செந்தில் உதவியுடன் 1 ஆண்டுகளாக தீவிர முயற்சியில் ஈடுபட்டு 2800 RPM வேக மோட்டார் பொருத்தி மிதிவண்டி இயக்கி சாதனை படைத்துள்ளார். மேலும் இதில் 30 கிலோமீட்டருக்கு ₹1 மட்டுமே செலவாகுவதாகவும், எனவே சைக்கிளில் பள்ளிக்கு 45 நிமிடம் சென்ற நிலையில் தற்போது இந்த பேட்டரி சைக்கிளில் 15 நிமிடத்தில் செல்வதால் குறித்த நேரத்தில் பள்ளிக்கு செல்ல முடிவதாகவும் தெரிவித்தார். தான் பயன்படுத்திய பழைய சைக்கிள் பேட்டரி மோட்டார் பயன்படுத்தி சைக்கிள் தயார் செய்து தற்போது பள்ளிக்கு செல்லும் மாணவனுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. தூத்துக்குடியில் அமைந்துள்ள கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான ஆலயங்களில் முக்கியமானது ஃபாத்திமா நகர் பகுதியில் அமைந்துள்ள அன்னை ஃபாத்திமா ஆலயம். இந்த ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து கொடி அர்ச்சிக்கப்பட்டு பனிமய மாதா பேராலய பங்கு தந்தை ஸ்டார்வின் தலைமையில் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. சிறப்பு திருப்பலி மற்றும் கொடியேற்ற வைபவத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் சிறப்பு மிக்க அருள்மிகு ஆதி ரத்னேஸ்வரர் ஆலயத்தில் திருவாடானை அரசு கல்லூரியில் தமிழ் வழியின் பயிலும் மாணவ மாணவிகளிடையே தொன்மை பொருட்களை பாதுகாக்கும் பொருட்டு கல்வெட்டுக்களை படியெடுக்கும் பயிற்சி கல்லூரி முதல்வர் முனைவர் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கல்வெட்டுகளில் உள்ள தொன்மையான எழுத்துக்களை படியெடுத்து படிப்பது சம்பந்தமாக தொல்லியல் துறை ஆய்வாளர் காளிதாஸ் பயிற்சி அளித்தார். மேலும் வட்ட எழுத்துக்கள் உள்ளிட்ட எழுத்துக்களை படியெடுத்து தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பது பற்றி விளக்க உரையாற்றினார். இதில் கல்லூரி விரிவுரையாளர்கள், மாணவர்கள், மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 2ஆம் சீசன் நடைபெற்று வரும் நிலையில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் கடந்த மாதம் 27ஆம் தேதி டோனட் போட் எனப்படும் மின்சார படகு சவாரி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மின்சார படகு சவாரி சுற்றுலா பயணிகளிடையே அதிக வரவேற்பு பெற்று தரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த படகில் 20 நிமிடம் பயணம் செய்ய 5 நபர்களுக்கு ₹1200 கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் படகில் சவாரி செய்ய முன்வராததால் படகு இயக்காமல் படகு இல்லத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.